அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று கிருத்திகை முருகனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லுங்கள், வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு கிருத்திகை வருகிறது. இன்றைய நாளும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது. இந்த மாதிரி ஒரு சேர்க்கை வரக்கூடிய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம முருகப்பெருமானை எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம், அப்படி நாம் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு பல நன்மைகளும் நடக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை முறையாக யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் முருகன் உடனடியாக கேட்ட வரத்தை கொடுப்பார். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. விரதமெல்லாம் இருக்க முடியாதுமா, எங்களால் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்கிறோம், அதனால் எங்களால் விரதமெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வீடுகளில் ரொம்ப எளிமையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகன் மட்டும் பாருங்கள், நீங்கள் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கிறீங்க, எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கிறீங்க, அதை எல்லாமே பார்க்க மாட்டாருங்க. நாம் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கையோட உள்ளன்போடு அவரை வழிபாடு செய்கிறோம் அதை மட்டும்தான் முருகப்பெருமான் பார்ப்பார். அப்படி நீங்கள் முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்தையும் முருகப்பெருமான் துடைத்து எறிந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி ஒரு சந்தோஷமான செல்வ வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்? விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையிலேயே நீங்கள் உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். காலையிலே நீராடி விட்டு உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. எதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அதை சங்கல்பமாக முருகன்கிட்ட எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அபிஷேகம் செய்யக்கூடிய முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா பால் கொண்டாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும். இல்லைம்மா திருவுருவப்படம் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த திருவுருவப்படத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. தீபம், இது கிருத்திகை நட்சத்திரம். 6 கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்த்ததற்கு இணங்க இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்கிறோம் இல்லையா? அப்போ 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் தீபங்கள் ஏற்ற வேண்டும். ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்து அதில் 6 மண் அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். இது வீடுகளில் தாராளமாக இந்த தீபங்கள் ஏற்றலாம். ஏற்றி வச்சுட்டு பால் பாயசம், பால், இந்த திணை இருக்குது பார்த்தீங்களா, தேனும் திணையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. இல்லைம்மா நாங்களாம் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கோம்னா ஒரு டம்ளர் பாலில் தேன் கலந்து ஏலக்காய் கலந்து வச்சுருங்க. வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் சொல்லுங்கள். இதற்கு ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மண்ணில் கிளாஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வச்சுட்டு அதில் குடிக்கக்கூடிய சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஒரு துண்டு பச்சை கற்பூரம் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க. 2-3 போட்டுட்டு அதை உங்களுடைய வலது கையில் வச்சு இடது கையால் மூடிக்கோங்க. மூடிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 6 முறை அல்லது 27 முறை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 6 முறை நீங்கள் சொல்லிட்டு என்ன உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட ஏதாவது ஒன்றை மட்டும் பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ குறிப்பாக எனக்கு சொன்னணும் அப்படின்னா எனக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு
முருகப்பெருமானை நினைத்து அந்த மந்திரத்தையும் 6 முறை சொல்லிய பிறகு அந்த நீரை அப்படியே முருகப்பெருமானினுடைய பாதத்தில் வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்த பிறகு அந்த நீரை எடுத்து அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாம் எதற்காக இந்த வழிபாடு செய்கிறோம், அந்த மந்திரத்தையும் அந்த வேண்டுதல்களையும் இந்த நீர் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்போ முருகப்பெருமானினுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு நம்ம வேண்டினது உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும், குழந்தை பேறு வேண்டும், அதே மாதிரி சொந்த வீடு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த நீரை குடிச்சிருங்க. இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எளிமையானது. மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம். முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளில் அந்த அசைவத்தை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமையோடு இந்த கிருத்திகை வருவது அப்படிங்கிறது மேலும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் 6 நெய் தீபங்கள் மண் அகல் விளக்கில் ஏற்றுங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதில் வெத்தலை வச்சு நாங்கள் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக ஏற்றலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் என்னமோ குளத்தில் போட்ட கல்லாட்டம் அப்படியே இருக்குதே, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது, நாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் நீங்கி இனிமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக முடியும். அதே மாதிரி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை உள்ளன்போடு யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் துடைத்து எறிந்து விடுவார் முருகப்பெருமான். அவர்கிட்ட நம்ம செய்ய வேண்டியது 2 சொட்டு கண்ணீர் விட்டு உள்ளன்போடு அவரை வழிபாடு செய்வது மட்டும்தாங்க. கண்டிப்பாக முருகனை நினச்சி நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்க ஆரம்பித்து விடுகிறது என்று தான் அர்த்தம். ஏன்னா மற்ற தெய்வங்களை காட்டிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுடைய கர்ம வினைகள் குறைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளும் சரி, தீமைகளும் சரி, நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினையின் பலனாகத்தான் இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த கர்ம வினைகள் குறைய குறைய நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். முருகப்பெருமானை முதலில் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா பல தடைகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் வரும். அத்தனையும் நினைத்து வருத்தப்படாமல் முருகனை மட்டும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் தவிடு பொடியாக்கி விடுவார் முருகப்பெருமான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.